ஸ்ரீ வெங்கடாரியதனயம் தத்பாத கமலாஸ்ரயம் வாதூலான்னவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே. கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ உட்பா முதலா புள்ளெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சதாசரம் முத்தவும் நற்பாலு பொய்த்தனன் நான் முகடார் பெற்ற நாட்டுளே. உலகம் யாவையும் தாமுளமாக்கலும் நிலபெறுத்தலும் நீக்கலும் நீங்களாலகிலகா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்க்கே சரணாங்களே. யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமச்சகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற பதிவுகள்ல எப்படி ராமபிரானுக்கு முடிசூட்டு விழா பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தசரதன் மேல கைகேயி மந்தரையினுடைய நட்பினால் அவளுடைய வற்புறுத்தலினால் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு 2 வரம் கேட்டாள். ஒன்று, பரதன் நாடாள வேண்டும். மற்றொன்று, ராமன் 14 வருடம் காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டான். அது நடக்கிறது. தசரதன் மூச்சை அடைந்து விழுந்திருக்கின்றான். கைகேயி சுமந்திரனார் கிட்ட சொல்லி ராமனை அழைத்து வர சொல்லி தன்னுடைய விருப்பத்தினை வெளிப்படுத்துகின்றாள். அது மட்டும் இல்ல, கடைசியா ராமன் அந்த நொடியில் இருந்தே வனவாசம் தான் அப்படின்றத அவனும் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அம்மாவையும் தன்னுடைய சீதை பிராட்டி மனைவியையும் சொல்லிட்டு போறேன்ட்டு போறான். போயிட்டு அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு சீதையுடன் வெளியில் வரும்போது லக்ஷ்மணன் சரணாகதி செய்து நான் அனைத்துமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சரணாகதிக்கும் அவனும் உடனே கிளம்புகின்றான். ராமன் லக்ஷ்மணன் மரவுரி மான்தோளுடன் கிளம்ப மகாலட்சுமியான சீதா பிராட்டி ஆடை அணிகலன்களுடன் அவர்களுடனே கிளம்பினார். சுமந்திரன் இப்போ தேர்ல போயிட்டு இருக்கான். சுமந்திரன் ஓட்டின்னு இருக்கான். ராம லக்ஷ்மணர்களும் சீதை பிராட்டியும் தேர்ல இருக்கா. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு கண்ணீர் விடுறா. ஐயோ, ராமனுக்கா இப்படி ஒரு நிலைமை, ராமன் பின்னாடியே ஓடுறா. எல்லாரும் எல்லா வீட்டையெல்லாம் விட்டுட்டு அங்கு ராமனையே தொடர்ந்து செல்லுகின்றார்கள். தசரதன் என்னாராம், ராமனை போனா அவன் கண் பார்வைக்கு இருந்த வரைக்கும் அவன் போறது பார்த்துட்டே இருந்தான். அத்தோட எனக்கு பார்வையே போயிடுத்து. கௌசல்யா, அந்த தொட்டு பாரு, என்னாச்சு பாரு, எனக்கு தெரியலையே, என்ன நடக்கிறது தெரியலையே அப்படிங்கிறா. இவா போனா தேர்ல போன உடனே அயோத்தியாவின் எல்லையை தாண்டா. அங்க தமசா நதிக்கரை, அங்க ராத்திரி ஆயிடுறது. எல்லாரும் தங்குறா. ஊர் மக்கள்ல எல்லாரும் வந்திருக்கா. பெருமாளோடவே எல்லாருமே வந்துட்டா. அந்த கரையில சரி இந்த பொழுது இங்கேயே உறங்கலாம் அப்படின்னு எல்லாருமே தூங்குறாங்க. நடு ராத்திரி ஆகுது. ராமர் பார்த்தார், இதே மாதிரியே போயிட்டு இருந்தா எப்படி? அப்பாவுடைய கட்டளை என்ன? வனத்திலே இருக்க வேண்டும். இப்ப என்ன, ஜனங்களுக்கு மத்தியில இருக்கார். அதனால என்ன பண்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் திருப்பி போக சொன்னா போகவே மாட்டேங்கிறா. எல்லாம் கூட தான் இருப்பேன், நீ வந்தா உன்னோடு செல்வேன், வராவிட்டால் உன்னுடனே வாசம் செய்வேன் அப்படின்ட்டு இருக்கா. அதனால நடுராத்திரி எழுந்து தன்னுடைய தேரோட்டியான சுமந்திரன் கிட்ட சொல்றார், நீ நேரா இந்த அயோத்தியா போற மாதிரி போய் அங்கிருந்து வேறு வழியாக வந்துவிடு, நாங்களும் வந்து விடுகிறோம். அந்த மாதிரி அயோத்தியா தேர் போற மாதிரி போறது. போயிட்டு அங்கிருந்து வேற வழியா மாறி மீண்டும் ராம லக்ஷ்மண சீதைகளை அழைத்து கொண்டு அவன் புறப்பட்டான். சுமந்திரன் புறப்பட்டான். காத்தால் ஆச்சு. காத்தால எழுந்து பாக்குறதுங்க ஜனங்க. ஆஹா, ராமனை காணோம், லக்ஷ்மணனை காணோம், சீதையை காணோம், யாருமே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு, சரி யாரும் இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணுவா, தேர் எந்த பக்கமா போயிருக்கு அப்படின்னு சோட பாக்குறா. சோட பார்த்தா எல்லாம் அயோத்தியா போயிருக்கு. எல்லாருக்கும் ஒரே குஷி. பரவாயில்ல, நம்ம கேட்டுருந்தோம், இவ்வளவு வற்புறுத்தலோட கேட்டது ராமன் ஏத்துண்டுட்டார். அப்போ அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, எல்லாரும் உடனே போவோம், நம்ம அயோத்தியாவுக்கு ஓடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் ஓடுறா. அங்க பார்த்தா அயோத்தியாவில் வரவே இல்லை. தெரிஞ்சு போச்சு, ராமன் தங்களை விட்டு வனத்திற்கு சென்று விட்டான். ஐயோ, என்ன பண்ணுவோம் அப்படின்னு அழுத வண்ணமே எல்லாரும் அயோத்தியால இருக்கா. இந்த பக்கம் ராமன்
சீதை லக்ஷ்மணன் மூவரும் கிளம்பி எங்க போறா காத்தால அப்படி போகும்போது ஸ்ருங்கிபேரபுரம் அப்படின்ற அந்த இடத்தை அடைகின்றார்கள். அது எப்படிப்பட்ட இடம்னா குகன் ஆட்சி செய்யக்கூடிய இடம். காட்டுக்கு ராஜாவை அந்த ராஜா ஆட்சி செய்யக்கூடியது ஸ்ருங்கிபேரபுரம். வேட்டையாட வரும்போது ஏற்கனவே ராமன் அங்கு குகனுடன் நன்கு பரிச்சயமாகி இருக்கின்றான் அப்படின்றது வால்மீகி அழகாக காட்டுகின்றார். சொல்லும் போதே உயிர் மூச்சாக ராமன் கருதினான் அப்படின்னு தான் சொல்றாரு. குகன் வந்து பாத்தீங்கன்னா ராமனை ராஜா அலங்காரத்தில் தான் பார்த்திருக்கார். இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கார்? மரவுரி மான் தோல் ஜடாமுடி, இப்படி ஜடாமுடின்னு தரிக்கல, மரவுரி மான் தோலோட போறார். பார்த்தோன்னு பயந்தே போயிட்டானா குகன். என்னது இப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்க துடிச்சு போயிடுறான் குகன். எவ்வளவு நட்பு அவனுக்கு. அந்த ராஜாவை பார்த்த உடனே யுவராஜனாக இருந்த அந்த ராமனை பார்த்த உடனே அப்படி துடிச்சு போயிடுறான். பார்த்த உடனே நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கான். ராமன் நடந்ததெல்லாம் சொல்றேன். கைகேயி வரம் இதெல்லாம் நடந்து அவன் பித்ரு வாக்கிய பரிபாலனைக்காக நான் காட்டுல இருக்கணும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சொல்றான், இது வேற யாரும் நாடும் இல்லை, இங்க அயோத்தி என்ன, இங்க இது உன்னுடைய தேசம், எனது உன்னுடைய தேசம். அதனால நீ எதை சொன்னாலும் நீ இங்க இருந்து பார்த்துக்கோ, எல்லாத்தையும் நீ என்ன சொல்றியோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்பவுமே பெருமாள் கிட்ட உன்னுடையதுன்னு சொல்லணும். எப்போ மகாபாரதத்துல கண்ணன் பெருமான் வருகின்றான், ஒவ்வொரு தூதுவனா வரும்போது ஒவ்வொருத்தரும் சொல்றாரு, பாரு இவ்வளவு பெரிய மாளிகை, இதுல தங்கிக்கோயேன், இதுல தங்கிக்கோயேன், இதுல தங்கிக்கோயேன் அப்படிங்கிறான். ஆனா எம்பெருமான் யாரும் அவர்களுடைய எந்த இல்லத்திற்குமே செல்லவே இல்லை. எப்போ ஒரு பக்தன் இது உன்னுடைய இடம், இது யாரோட வீடு அப்படின்றது உன்னோட வீடுனார், இந்த இல்லத்திற்குத்தான் சென்றார் அப்படின்றத நம்ம மகாபாரதத்திலையும் பார்ப்போம். அந்த மாதிரி இங்கும் குகன் என்ன சொல்றான், இது உன்னுடைய ராஜ்யம் அப்படின்னு. இன்னொருதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நான் புரிந்திருந்தல் வேண்டும் அப்படிங்கிற தெரியும். குகன் வரும்போது சாதாரணமா வரல, எல்லாத்தையும் கொண்டு வரான் பெருமானுக்காக. எல்லாத்தையும் என்ன வஷ்யம், போஜ்யம், பேயம், போக்கியம் அப்படின்னு எல்லா விதமான உணவுகளையும் கொண்டு வரான். அப்படின்னு என்ன, கடிச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள், மென்னு சாப்பிடக்கூடிய உணவுகள், குடிக்கிறது அருந்தது மோர் மாதிரி தண்ணீர் மாதிரி அருந்தக்கூடிய உணவுகள், நக்கி சாப்பிடக்கூடிய தேன் மாதிரியான உணவுகள், இப்படி எல்லா விதமான உணவுகளை கொண்டு வர. இது மட்டும் இல்ல, ஆச்சரியமான ஒண்ணு என்னன்னா, ராமனுக்கு மட்டும் உணவு கொண்டு வரல, ராமனுடன் அந்த யார் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவு. யார் யாரு வந்திருக்கா, சுமந்திரன் வந்திருக்கான், சுமந்திரனுக்கு உணவு. அது மட்டும் வந்திருக்கு, குதிரைகள்லாம் வந்திருக்கு, அந்த குதிரைகளுக்கும் உணவு, எல்லாத்துக்கும் உணவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா. பார்த்த உடனே இவ்வளவு பொருள்களா? நீ எப்ப முதல் அடி எடுத்து வச்சியோ, என்னை நோக்கி வருவதற்கு முதல் அடி வடிச்சியோ, அதனையே நான் அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன். எனக்கு என்ன தெரியுமா, ஒரே கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம் அப்படின்னா, இவ்வளவு தூரம் நடந்தே என்ன பாக்குறதுக்கு நான் தான் உன்னை பார்க்க வந்தேன், நீ நான் வரதை பார்த்துட்டு நீ உன்னோட கால்கள் எப்போ வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இந்த உணவுகள் அனைத்தையும் என்னால் ஏற்க இயலாது. நான் யாரு இப்போ தபஸ்வி, காட்டுல மான் தோல் மரவுரியுடன் காய்கிழங்குகளை தான் நான் சாப்பிடணுமே ஒழிய எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா உன்னோட மனம் வருந்தாமல் இருக்க என்ன பண்ணு, இந்த மற்ற உணவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணு, குதிரைக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி அங்க தங்கணும். அன்னைக்கு அவரு ஜலம் மட்டும்தான் எடுத்துட்டு அன்னைக்கு அங்க ராத்திரி தங்க வேண்டும். எப்படி தங்குறது அப்படின்னு பார்த்தார். தர்பை புல்லாலான ஒரு பாய், அந்த பாயை தரையில போட்டுட்டு இருக்கார். போட்டுட்டு ராமரும் சீத்தையும் உறங்குகின்றார்கள். உறங்கும் போது லக்ஷ்மணன் என்ன பண்றார், ஒரு மரத்தடியில போய் சுத்தி வந்தார். மாதாவையும் பெருமாளையும் பிராட்டியையும் பார்த்துட்டு ஒரு தடவை சுத்தி ஒரு மரத்தடியில போய் நிக்கிறார். பாக்குறான் குகன். ஓ, அங்க என்னடானா பரதன் இதே மாதிரி சொல்லி நாட்டுல இருந்து ராமன் இதே மாதிரி அமைச்சிட்டு இருக்கான். இவன் இந்த ராத்திரியில ஏதாவது பண்ணிடுவானோ, ராமனுக்கு ஏதாவது உயிரை மாய்க்கக்கூடிய ஏதாவது பண்ணுவானா, இவனுக்கு வேற ஏதாவது எண்ணம் இருக்கா லக்ஷ்மணனுக்கு, இவனுக்கு பயமாயிட்டு குகனுக்கு. இந்த எண்ணம் தவறு சொல்ல இயலாது. ஏன்னா ராமன் எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பினால் ஏற்பட்டது. அந்த அன்பாக என்ன பண்றான், இவன் ஏதாவது செய்து விடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கிட்ட போய் சொல்றான், தூங்குங்க, நீங்க தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன், இங்க எல்லாம் என்னுடைய சேவகர்கள் தான் இருக்கா, நான் இருக்கேன், நான் தூங்கிடுவேன், அதனால நீங்க எதுவுமே கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிறான். இப்போ குகன் என்ன பண்றான்னா, இந்த வில் அம்போட சுத்தி வரான். சுத்தி ராமன் மேல அவ்வளவு அன்பு. இப்போ நீங்க படுக்கலாமேன்னு சொல்லும் போது என்ன சொல்ற லக்ஷ்மணன், நான் என்ன காவலுக்காக தான் சுத்தி வந்துட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? யார் இவர்?
சக்கரவர்த்தி திருமகன் அவர் எங்க தூங்கிட்டு இருப்பார்? பஞ்சு மெத்தை மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படிங்கிறான். மெத்து மெத்தான பஞ்சு மெத்தை எப்படிப்பட்டது? இலவம் பஞ்சு, அப்படியே மிருதுவா இருக்கக்கூடியது. அதுவும் எப்படி வாசனை நிறைந்ததாக இருக்கக்கூடியது. அதுவும் எப்படி வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மெத்தை, அதுல தூங்கிட்டு இருந்தார் ராமன் எம்பெருமான். எங்க தூங்கிட்டு இருந்தார்? கீழே. சீதா பிராட்டி மகாலட்சுமி, அவோ இந்த தரையினாவே என்னன்னு தெரியாது, பூமியில வந்தாலும் அவள் நடந்த அந்த மிருதுவானவள், அவ போய் இங்க வந்து தரையில தூங்கிட்டு இருக்காளே. இத பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட எம்பெருமான், உயர்வுகளில் உயர்வாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இவ்வளவு எளிமையா தரையில ஒரு தர்ப்பப்பாயில தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? காவலுக்காக தான் நின்றுட்டு இருக்கேனா, தூக்கமே வராது. இதை பார்த்ததெல்லாம் நான் தூக்கமே வராது அப்படின்னு சொல்றான். பார்க்கும்போது அவனுடைய கண்களில் இருந்து தண்ணீர் கொட்டுகின்றது அப்படிங்கிறதையும் வால்மீகி அழகாக காட்டுகின்றார். அவன் பார்த்துட்டு இருக்கிறது குலசேகர பெருமான். அவர் எப்படி ராமாயணத்தை சொன்னாருன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுலயே வால்மீகிலையும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 5வது பாசுரத்தில் குலசேகர பெருமான் எப்படி வந்து காட்டிற்கு வந்தார், எப்படி பரத நம்பிக்கை எல்லாத்தையும் கொடுத்துட்டாராம். என்ன சொன்னார்? ஆறாலும் படசெல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறாவன் பிழையவனோடு அருங்கானம் அடைந்தவனே. ஆறா அன்பின் இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே. எப்படிப்பட்டவன்? யார் கூட வந்திருக்கான்? அன்பே. அதுதான் பாருங்க, அவர் பஞ்சமத்தையில படுத்துட்டு இருந்ததை பார்த்துட்டு தரையில படுத்திருந்தான். அவ்வளவு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்புடையவனாக இருந்தான் எம்பெருமான். யாரு? இளைய பெருமாள் அப்படிங்கிறது இங்கு ஆழ்வாரும் அழகாக காட்டுகின்றார். அது மட்டும் இல்ல, எப்படி வந்து எம்பெருமான் இங்கு வந்தார் அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்திலையும் அழகா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்களுக்கு அருமருந்தே அயோத்தி நகருக்கு அதிபதியே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இங்க என்ன சரித்திரத்தெல்லாம் சொல்றாருன்னா, எம்பெருமான் அங்கு வந்து நடந்து வந்தார். பெருமாள் வந்து இங்க வந்தார். இதுல நாட்டையே விட்டுட்டு, அயோத்தியை விட்டுட்டு பித்திரு ஆக்கிய பரிபாலனைக்காக இங்கு வந்திருக்கின்றார். வரும்போது எப்படி தெரியுமா வந்தார்? சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம். இந்த வனத்துக்கு எப்படி வந்தார்னா, சுற்றம் அவனுடைய எல்லா நட்புகளும் எல்லா சுற்றங்களும் சூழ வந்தார் அப்படின்னு. இப்போ இல்லையே, இப்பதானே நம்ம பார்த்தோம், குகன் இங்க வந்து அந்த நதிக்கரைக்கு வந்த உடனே, தம்சா நதிக்கு வந்த உடனே எல்லாரையும் விட்டுட்டு அந்த மக்களை எல்லாம் விட்டு இவர் தனியா வந்துட்டார். வந்துதான் இங்க ஸ்ரீகிபேரபுரம் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே எப்படி சொல்றான்னா, இது மக்களை குறிக்கவில்லை. ஆழ்வார் அழகா சொல்றாரு. யார சொல்றாருன்னா, இளைய பெருமாளைத்தான் சொல்லுகின்றார். ஏன் இளைய பெருமாளை சுற்றம் எல்லா குற்றமுமாக இருக்கின்றான் அப்படின்னு பார்க்கும்போது, நேற்றைய தினமே பார்த்தோம், வால்மீகி என்ன சொல்லியிருந்தார்? அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் தான் உனக்கு எல்லாமாக எல்லா இடத்திலும் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவனாக இருப்பேன் அப்படி சொல்லிதானே சரணாகதி அனுஷ்டிச்சார். அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு. அதனாலதான் சுற்றம் எல்லாவற்றும் பின்தொடர அந்த தொல்கானத்திற்கு அடைந்தவன். அப்படிப்பட்ட அடிமை செய்யக்கூடிய அன்புள்ள இளைய பெருமாள் கூடவே இருந்திருக்கார். அவர் எல்லா விதமான பந்துக்களாகவும் இருக்கின்றார், எல்லா விதமான உறவாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறத இங்கு ஆழ்வார் அழகாக காட்டுகின்றார். அப்போ அங்க வந்து அந்த தன் பித்ருவாக்கிய பரிபாலனைக்காக வனத்திற்கு எழுந்தருளினார் பெருமாள். அதுவும் யார் கூட எழுந்தருளினார்? சுற்றமெல்லாம் பின்தொடர இளைய பெருமாளோடு எழுந்தருளினார் அப்படிங்கிறத இங்கு காட்டுகின்றார் ஆழ்வார். இப்போ வனத்துல குகனை விட்டு பிரிய வேண்டும் சொல்றார். குகன் கிட்ட, நாங்க தென் திசை நோக்கி போகணும், என்ன பண்ணு, நீங்க இதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வாய் அப்படின்னு குகன் கிட்ட சொல்றார். அது மட்டும் இல்ல, எனக்கு ஆலம் பால் வேணும், ஆலின் நிலையிலே பால் வேணும். எதற்காக அப்படின்னு கேட்கிறான் குகன். நாங்க ஜடாமுடி தரிக்க வேண்டும் அப்படின்னு 3 பேருக்கும் அந்த ஆலம்பாலை வைத்து ஜடாமுடி தரித்து கொண்டு இங்க இருந்தா இங்கேயே இருந்துருங்களே அப்படின்னு குகன் கேட்கும்போது, இங்க ஜன நடமாட்டம்லாம் நிறைய இருக்கு, போயே ஆகணும், இங்க வந்து இருக்கலாம் முடியாது. என்னுடைய இதுவே என்ன, எனக்கு கூட எட்டப்பட்ட கட்டளை என்னன்னா, வனவாசம் செய்ய வேண்டும். இங்க எல்லா ஜனங்களோட இருந்தா அது வனவாசமா? அப்படின்லாம் இல்லை, அங்க கரையை கடக்கணும், அதுக்குண்டான ஏற்பாடு செய்யன்னு படகுல கங்கை கரையை கடந்து அவன் என்ன பண்றான், வட்சதேசம் அப்படிங்கிற இடத்துல போய் 3 மாக்கு ஒரு நாள் இரவு தங்குறான். அடுத்துதான் பிரயாகையை அடைந்து, பிரயாகையில பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறான். அங்க வந்து அவர்கிட்ட கேட்கிறான், ஒரு நல்ல இடம் காமிங்கோ, இந்த மாதிரி நாங்க வந்து தங்கணும், வனத்துல வந்து 14 ஆண்டுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்க, அவர் என்ன சொல்றார், அங்க சித்திரக்கூட்டம்னு அந்த இடத்துக்கு போகோ, அங்க மந்தாகினி நதி இருக்கு, அங்க என்னுடைய ஆச்சாரியன் இருக்கின்றார். யார் அந்த ஆச்சாரியன் பார்த்தா
வால்மீகி பகவான் தான். வால்மீகியுடைய ஆசிரமம் எங்க இருக்கு? சித்திரகூடத்துல இருக்கு. மந்தாகினி நதி அங்க ஓடுறது. அங்க போனீங்கன்னா நீங்கள் அழகா தங்கலாம். அங்க ஆள் நடமாட்டம் எதுவுமே இருக்காது. அமைதியான ஒரு வனமாக இருக்கக்கூடியது அது. அங்க போய் தங்குங்கோ அப்படின்னு சொல்ல, இந்த 3 பேர் என்ன பண்றா, இங்கிருந்து கிளம்பி அங்க எங்க சித்திரகூடம் அடைகின்றார்கள். சித்திரகூடத்துக்கு போய் வால்மீகியுடைய ஆசிரமத்தை அடைகிறார்கள். அங்க வால்மீகி ஆசிரமத்துல தமசா நதிக்கரைக்கு அவரை அதுக்கப்புறமா தான் மறுபடியும் வந்துடுறார். தமசா நதிக்கு மறுபடியும் வந்துடுறாரு வால்மீகி ஆசிரமம். இங்க இந்த மாதிரி இருக்கு. போயிட்டு சித்திரகூடம் போயாச்சு. சித்திரகூடத்துல போனவொடனே ராமன் சொல்றார், நீ மரக்கட்டெல்லாம் இருக்கு பத்தியா, இதெல்லாம் வச்சுட்டு இங்க ஒரு குடிசை அமைச்சுக்கோ, நாம இங்கேயே தங்கலாம் அப்படிங்கிறார். ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்குது. லக்ஷ்மணன் அழகாக ஒரு குடிசையினை அமைக்கின்றான். க்ஷண நேரத்துல அமைச்சு விடுறான். அது மட்டும் இல்ல, குடிசைனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்கும். ஒரு குடிசைனா என்ன இருக்கும்? மேல ஒரு கூரை இருக்கும், உள்ள ஒரே ஒரு உள்ளுதான் இருக்கும், ஒரே ஒரு ரூம், அது மட்டும் தான் இருக்கும். அதுதான் குடிசை. ஆனா எப்படி ராமபிரானை புரிந்து வைத்திருக்கின்றான் லக்ஷ்மணன் அப்படிங்கிறத காட்டுறார். ராமருக்கும் சீதைக்கும் ஒரு தனி அறை ஏற்பாடு செய்திருந்தான் அந்த குடிசையில லக்ஷ்மணன். பார்த்த உடனே ராமர் பாக்குறார், ஆஹா, இந்த மாதிரி என்னுடைய மனசை புரிஞ்சுன்னு நீ இவ்வளவு பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றார். இப்படியா உனக்கு கலையை எங்க கட்டுறாய் அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா இங்க பார்த்தோம்னா அயோத்தியால அடுத்த காட்சி காமிக்கிறார். அங்க வாஸ்து சாஸ்திர ஹோமம்லாம் செய்து அந்த குடிசைக்குள்ள ராமர், சீதை, லக்ஷ்மணர் வசிக்க ஆரம்பிக்கிறார்கள், குடியேறார். இங்க அயோத்தி. சுமந்திரன் தானே ஆசிரமம் தான். சுமந்திரன் என்ன பண்றான், இங்க சிருங்கிபேரபுரத்துல இருந்து நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லிடுறார் பெருமாள். ஆனா என்ன பண்றான்னா, நல்ல மந்திரி அவன் என்ன பண்றான், அங்கேயே தங்கி ஒரு 3 நாள் தங்கி இருக்கான். அது இல்லாம ஒற்றர்கள்லாம் அனுப்புறான். அனுப்பிச்சு ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் எங்க போறா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். எல்லாரும் போறா. அவ பிரயாகை போயாச்சு, பரத்வாஜர் ஆசிரமத்து வரைக்கும் அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி அவருக்கு வருகிறது ஒற்றர்கள் மூலமா. இன்னொன்னு திரும்பி வந்துடுவாரோ, ராமன் திரும்பி வந்துட மாட்டாரா அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்தது. என்ன பண்றான், இந்த செய்தியோட அவன் அயோத்தியாவுக்கு செல்லுகின்றான். அயோத்தியாவுக்கு போயிட்டு தசரதனை பாக்குறான். இதே மாதிரி விடுத்து வந்துட்டோம், ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேரும் வனத்திற்கு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்ற. மரண படுக்கையில இருக்கார் தசரதன். கேட்கிறார், என்ன சொன்னான் ராமன், என்ன சொன்னான், காட்டுக்கு போயிட்டானா என்ன சொன்னான் அப்படின்னா, ராமர் உங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்க சொன்னார், கவலையே படாதீங்க, 14 வருஷம் சீக்கிரமே முடிஞ்சிடும், வந்துருவேன் அப்படின்னு சொல்ல சொன்னார். சீதை அழுதுண்டே இருந்தா சுவாமி, வேற எதுவுமே சொல்லல அப்படிங்கிற. லக்ஷ்மணன் என்ன சொன்னான்னு கேட்டார். லக்ஷ்மணன் கிட்ட கேட்டேன் நானு, அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டேன். அவர் அப்பானே சொல்லாத அப்படின்னு சொன்னார். வேற என்ன சொன்னா அப்படின்னு, நீ ராஜாவா நினைச்சா ராஜாவுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், எனக்கு பிராத்தா, பர்த்தா, பந்து, அப்பா எல்லாமே ராமன் தான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்ன. அப்போ அதையும் அதுக்கு மேலேயும் சொன்னா, அவ 3 பேருமே ஆலம்பால் மூலமா ஜடாமுடியோட சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்ற. தசரதன் இதை கேட்டவன ஓன்னு அழறான். என்ன பண்ணு, மணிமுடி தரிக்க வேண்டிய அவனுடைய திருமுடியில என்ன இது ஜடாமுடியா? இளவரசனாக இருக்கும்போது என்ன பண்ணாரு, இந்த இப்போ ஒரு காட்சி அவருக்கு நினைவுக்கு வருது. யாருக்கு? தசரதனுக்கு. தான் இளவரசனாக இருக்கும்போது ஒரு ஆற்றல் இருந்தது அவருக்கு கிடைச்சது. என்னன்னா சத்தவேதி அப்படின்ற ஆற்றல். அது என்னன்னா, எங்க சத்தம் வருதோ அந்த சத்தத்தை வச்சுட்டே அங்கு அம்பெறியக்கூடிய ஆற்றல் தசரதனுக்கு இருந்தது. ஒரு நாள் காட்டுல வேட்டைக்கு போறார் தசரதன். எங்க சத்தம் வருது, யானை தண்ணி குடிக்கிற சத்தம் வருது. ஆஹா, யானை வேட்டையாடலாம் நினைச்சிட்டு அம்ப விட்டுறான். அம்ப விட்டா அம்மா அப்படின்னு சத்தம் கேட்கறது. போய் பார்த்தா ஒரு மனிதன், முனிகுமாரன் இருக்காங்க. ஐயோ என்ன இது, முனிகுமாரன் நம்ம நம்ம குடத்துல தீர்த்தம் எடுத்துட்டு இருக்கான். தீர்த்தம் எடுக்கிறது யானை தண்ணீர் பருகின்றார் போல இருந்திருக்கு. அந்த சத்தத்துல இவன் அது அவனை தைத்தது. இறக்க போறான். இறக்கும்போது சொல்றான் தசரதன் கிட்ட, சுவாமி, பெற்றோர்கள் என்னோட தாயத்தெல்லாம் யார் தெரியுமா? கண்ணே தெரியாதவா. அவளுக்கு கண்ணாக நான் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னை போய் இப்படி அம்புல தச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்றான். நான் யானைன்னு நினைச்சு அடிச்சிட்டேன்பா அப்படின்னு இவர் சொல்ற. சரி, நான் என்ன சொன்னாலும் நான் என்ன உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறேன் தசரதன் சொல்ல. இல்ல, முதல்ல அவெல்லாம் தாகத்துல தவிச்சுட்டு இருக்கா, மரணப்படுக்கையில இருக்கேன், ஒரே ஒரு வரம் மட்டும், இந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் அவகிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு அந்த முனிகுமாரன் கேட்க, சரி குடு அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டு அந்த பெற்றோர்கள் கிட்ட தசரதன் தீர்த்தத்தை அளிக்கின்றான்.
நடந்ததெல்லாம் சொல்றான். இதே மாதிரி ஆயிடுத்து, சத்தம் வந்தது, நான் அம்பரிச்சுட்டேன், அவன் மாண்டு விட்டான் அப்படின்னு சொன்னவொடனே புத்திர சோகம் அவளை மாற்றுறது. எக்கச்சக்கமான கோவப்படுற அவ. அந்த புத்திர சோகத்துல ஒரு சாபம் இடுகிறார்கள். தசரதனுக்கு சாபம் கொடுத்துடுறான். என்ன மாதிரியான சாபம்? நீ இந்த மாதிரி புத்திர சோகம் உனக்கும் வரும்பார், இதே புத்திர சோகத்துல நீயும் அனுபவிச்சு அப்போ நீ இறந்து போவாய் அப்படின்னு சொன்ன. அப்போ அவனுக்கு தெரியல, எனக்கு என்ன புத்திரனே இல்லையே அப்படின்ற அந்த ஒரு இதுல இருந்து. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், எனக்கு மகன் பிறப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தினால அவன் அங்கிருந்து போயிட்டான். அதை இப்போது நினைவு கூர்ந்து பார்க்கின்றான் தசரதன். ஓ, இதே மாதிரி நடந்திருக்கு இல்லையா, அந்த சாபம் தான் இப்போது பலிக்கிறது, எனக்கு அந்த புத்திர சோகம் மாட்டுகிறது, ராமா 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 அப்படின்னு சொல்லிட்டே அவன் மாண்டு விடுகின்றான். இப்போ தசரதன் இறந்தே போயிட்டான். அந்த இடத்துல சுமித்ரையும் கௌசல்யாவும் விழுந்து புரண்டு அழறா, ஐயோ போயிட்டாரே அப்படின்னு. ஆனா கைகைக்கு வருத்தமே இல்லை. இந்த சமயத்துல அதால வந்தது, வசிஷ்டர் வந்து பாக்குறார், பிரசவைக்கு வரல. இப்பதான் தெரியுது ராஜா இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுக்கு. சம்ஸ்காரம் பண்ணணும், ஒரு மகன் கூட இல்லை. அங்க என்ன பரதனும் சத்ருகனும் அங்க கைகை தேசம் போயிட்டா. இங்க என்னாச்சு, இங்க ராமரும் லக்ஷ்மணரும் வனத்திற்கு சென்று விட்டார்கள். அந்திம சம்ஸ்காரத்திற்கு யாருமே இல்லையே. அதனால என்ன பண்ண சொல்லுங்க, இந்த உடலை வந்து என்ன பண்ணுங்க, எண்ணெய் கொப்பரையில வச்சிருங்கோ அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார், குலகுருவானவர். அப்போ ஒரு தூதுவர்கள் மூலமா அனுப்புறாரு. இப்போ கைகை தேசத்துக்கு அனுப்புறார். சித்தார்த்தன், விஜயன், அசோகன், நந்தனன் அப்படிங்கிற தூதுவர்களை அனுப்பிச்சு அவளுக்கு அனுப்பிச்சு, ஏன்னா ஒரே ஒரு எழுத்து, நீங்க அங்க போய் எதுவுமே சொல்ல வேண்டாம், போங்க, ஒரு காரியம் வந்து கைமீறி போயிட்டு நீ தான் வந்து முடிக்கணும், உடனே வரணும் அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார், குலகுரு சொன்னார்ன்ற ஒரு ஓலையை வச்சு வேற எதுவுமே சொல்ல வேண்டாம், அவர்களை அழைத்து வரவும். உடனே கிளம்பி போறான். அங்க பரதன் கைகை தேசத்துல இருக்கான். பரதன் சத்ருகனும். பரதனுக்கு ஏற்கனவே கெட்ட கனவுலாம் வர ஆரம்பிச்சுட்டு, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மலையிலிருந்து தசரதன் கீழே விழுவது போன்ற ஒரு கனவு. இன்னொரு நாள் பாக்குறான், அவர் தெற்கு திசையை நோக்கி, அதாவது தெற்கு திசையை நோக்கி அவர் நடந்து போயிட்டே ரொம்ப தூரம் போற மாதிரி, அது மாதிரி கனவு. இன்னொன்னு உடம்பெல்லாம் எண்ணெய் பூசிட்டு இருக்கார் அப்படிங்க, அந்த மாதிரி தெரியுது. இப்போ இவா தூதுவர்களும் வந்து சேர்றா, போயிட்டு ஆட்சிட்டு வர சொன்னா அப்படின்னு. அவனும் கிளம்பணும்னு நினைக்க, இந்த தூதுவர்களும் வர, உடனே கிளம்பி வந்துடுறான். அயோத்தியா வரான். அயோத்தியா முன்னாடி எப்படி சோலைவனமாக இருந்தது பாக்குறான் பரதன். அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்கான். எல்லாம் மரங்கள்லாம் வாடி இருக்கு. எந்த வீட்லயும் லட்சுமி கடாட்சமே இல்லை. இங்க பார்த்தோம்னா தசரதன் வந்து எல்லாரும் அழுதுன்னு இருக்கா, அழுகுரல்கள் தான் கேட்கின்றது. அப்படி இருக்கக்கூடியது தாண்டி சரி நேரா போவோம், நம்ம தசரதன் மாளிகைக்கு போயிடுவோம், அப்பாவை போய் முதல்ல பார்ப்போம் அப்படின்னு போறான். அப்பனா இல்ல, அப்பா இங்க இல்லைன்னா எங்க இருப்பார், கைகையினுடைய மாளிகையில் தான் இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கைகையினுடைய மாளிகைக்கு அடைகிறான். அங்க அப்பாவை பார்க்கணும்ட்டு, அப்பாவை பார்க்கணும், நான் அவரோட சேவிக்கணும், எங்க உடனே எங்க இருக்கார் சொல்லுங்க அப்படின்ட்டு கைகையை பரதன் கேட்கின்றான். ஆனா கைகை இந்த சமயத்துல இவ்வளவு ஆசையா வந்த அந்த புத்திரனை பார்த்து என்ன சொல்றான், எல்லாரும் போற இடத்துக்கு தான்பா போயிருக்காரு, அவரை போய் என்னப்பா தேடிட்டு எல்லாரும் என்னது எல்லாரும் போற இடமா, என்ன அப்பா இறந்து போனாரா அப்படின்னு கேட்கிறான். ஆமா இறந்துதான் போயிட்டார் அப்படின்னு சர்வசாதாரணமாக கைகையை சொன்னான். ஓ, இறந்து போகும்போது என்ன சொன்னார், ரொம்ப பேர்லாம் சொல்ல, அவர் என்ன எவ பார்த்தாலும் சொல்றக்கூடியதான், ராமா, சீதா, கௌசல்யா, லட்சுமணா அப்படின்னு சொன்னார். உன் பேரெல்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை, உன்னை பத்தி ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றார். என்னது இல்லையா அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சி அவருக்கு பரதனுக்கு. அவர் பேரை சொல்லி அழைத்தார். யார் பேரை சொல்லி அழைச்சார், ராமர், லட்சுமணர், இதே மாதிரி பேரை சொல்லி அழைச்சார்னா அப்போ இறக்கும் தருவாயில் அவர்கள் இல்லை. ஏற்கனவே அவர் இறந்து போனான்றது ஒரு பேரிடியா இருக்கு பரதனுக்கு. அந்த இறக்கும் தருவாயில் ராமனும் லட்சுமணனும் அருகில் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பேரிடியா இருக்கு. கேட்கலாம் என்ன நடந்தது, ஏன் இல்லை அப்படின்னு கேட்க. ராமனும் லட்சுமணனும் சீதா 3 பேரும் தண்டகாரண்யம் போயிட்டா, வனத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொல்றான். அந்த அவ போன துக்கத்துலதான் இவர் மாண்டு போயிட்டார். என்ன இது மறுபடியும் பேர் எழுதிச்சு, ராமன் எதற்கு காட்டுக்கு போனோம், தண்டனை தப்பு பண்ணவாதான் தண்டனைக்காக காட்டுக்கு போவா, அவன் எதற்கு தண்டனை போனோம் அப்படின்னு கேட்கிறான். அப்பாதான் அனுப்பினார். எதுக்காக அனுப்பினார், தண்டனை தப்பே பண்ணலையே, இந்த மாதிரி எதனா தப்பு பண்ணானா, அவன் அடுத்தவன் மனைவியை நினைத்தானா அப்படின்னு சொன்னானா. என்னென்ன பண்ணான்னு சொல்லும்போது கைக்கே கோபம் வந்துடுது. என்னது அடுத்தவன் மனைவியா, அவன் கனவுல கூட ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், அவன் அதெல்லாம் சொல்லவே சொல்லாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம், நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், உனக்காக இந்த ராஜ்யத்தை வாங்கி வைத்துள்ளேன். என்ன பண்ணியிருக்கேன், உனக்கு ராஜ்யம் வாங்குறதுக்காக
ராமனை நான் காட்டிற்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக வரமாக வாங்கியுள்ளேன். அதனால என்ன பண்ணு, சீக்கிரமா வா, இப்ப வேற ராஜாவே இல்ல, பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பரதனுக்கு கோபமா வந்துட்டு, பட்டாபிஷேகமா எனக்கா, நீ இப்ப இருக்கிற இந்த இதுல பட்டாபிஷேகத்தை பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இறந்தே ஒழிவாய், நீ இறந்தே போயிடு, நீ விஷத்தை குடிச்சு சாவு, தூக்கு போடுன்னு சாவு, என்ன பண்ணு, கடல்ல போய் விழுந்து செத்துப்போ, இல்ல நெருப்புல விழுந்து செத்துப்போ அப்படிங்கிறான். நானே உனக்கு மாய்த்து விடுவேன், கொன்னுடுவேன், இருந்தாலும் என்னோட ராமனுக்கு அது பிடிக்காது, நான் உன்னை கொலை பண்ணனா என்னோட ராமனுக்கு அது பிடிக்காது, அதற்காக தான் நான் விட்டு வைக்கிறேன் அப்படின்னு பரதன் சொன்னான். அது மட்டும் சொல்ல, உன்னோட வயிற்றுல பிறந்ததை பாவமா நினைக்கிறேன், உன்னோட வயிற்றுல பிறந்ததுனால்தான் இந்த பாவம் சேர்ந்திருக்கு, இந்த பாவம் இந்த பாவத்துல வந்த ராஜ்யத்தை நான் ஆளுவேன்னு நினைக்கிறியா? அது எப்பவுமே நடக்காது. நான் காட்டுக்கு போறேன், ராமனை ஆட்சி வரேன், ராமனை ஆட்சி பட்டாபிஷேகம் பண்ணி நாள் முழுவதும், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு அடிமை தொழில் பண்ணுகின்றேன், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி அவனுக்கு வடிவிலா அடிமை செய்வேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ, உடனே நினைக்கிறான், கௌசல்யா மாதா என்ன நினைச்சிருப்பா, கைகை இப்படி பண்ணிட்டாலே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைச்சிருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப கௌசல்யாவை கிட்ட போறான். ராமன், நான் வனம் போக சம்மதிக்கலமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, நான் இந்த மாதிரி நான் என்னாலதான் அவன் வனம் போயிருந்தா இந்த பாவம் எல்லாம் எனக்கு சேரட்டும், ஒரு 25 பாவங்களை சொல்றான். எப்படிப்பட்ட பாவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கண்ணுல தண்ணி வரும். வேதம் படித்தவனை கொன்றால், குருவை நிந்தித்தால், நண்பனுக்கு துரோகம் பண்ணால், பசுமாட்டை கொன்றால், வயிற்றில் வளரும் குழந்தையை கொன்றால், குரு பத்னியை நினைத்தால், விஷத்தை விற்று பிழைப்பவனாக இருந்தால், தூங்குற பசுமாட்டை உதைத்தவனுக்கு என்ன பாவம்லாம் வருமோ, கூலி கொடுக்காம ஒரு தொழிலாளிக்கு உழைப்பதை அந்த உழைப்பை கறக்கக்கூடியவனுக்கு எஜமானனுக்கு என்ன பாவம் வருமோ, ஊழல் செய்யக்கூடிய ராஜாவிற்கு என்ன பாவம் வருமோ, யாகம் செய்ய வந்த புரோகிதனுக்கு தட்சிணை ஒழுங்கா கொடுக்கலன்னா அவனுக்கு என்ன பாவம் வருமோ, நம்ம நம்பி சொன்ன சொல்ல மீறுபவன் அவனுக்கு என்ன பாவமோ, செய்நன்றி மறந்தவனுக்கு என்ன பாவம் வருமோ, இந்த மாதிரி எல்லா விதமான பாவங்கள், இந்த பாவங்கள்லாம் எனக்கு சேரட்டும், என்னாலதான் அவன் ராமன் சென்றிருந்தா இந்த பாவங்கள்லாம் சேரட்டும் அப்படின்னு சொல்றான். ஆனா கௌசல்யா தெரியும், இவன் எந்த காரணம் அல்லன் என்பது அந்த தாய்க்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. கடைசியா அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் தசரதனுக்கு முடிஞ்சுடுறது. 13 நாள் ஆயிடுத்து. பூனி இப்போ பாக்குறா, ஆஹா 13 நாள் ஆயிடுத்து, பரதனுக்கு பட்டாபிஷேகம் நன்னா நடக்க போறது, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்புறா பூனி. எப்படி இருக்கான் பூனி கிளம்பக்கூடியது, ஏற்கனவே கைகை நிறைய பொன் பொருள், ஏன்னா இதெல்லாம் நடந்துட்டு இல்லையோ, பூனி சொன்னதெல்லாம் நடந்துட்டு, அடுத்தது பட்டாபிஷேகம் தான், அதனால நிறைய பொன் பொருள் ஆடைகள்லாம் பூனிக்கு மந்திரைக்கு கொடுத்துருக்கா கைகை. அதெல்லாம் போட்டுருக்கா, அழகா அழகு பண்ணிட்டு அந்த அரண்மனை வாசல்ல பாக்குறா. என்ன எப்படி இருந்துதா அது, ரஜுபதேவ வானரி, குரங்குகள் அணிகலன்கள் அணிந்து வந்த அந்த மாதிரி இருந்துதா. பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கத்தா அப்படின்னு போயிட்டு காவலாளி கிட்ட கேட்டுட்டு பாக்குற. காவலாளி பார்த்தான், ஓ இவதான் எல்லாத்துக்கும் காரணம், இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு யாருக்கிட்ட ஆக்ஷன் பண்ணோம், பரதன் கிட்ட ஆக்ஷன் பண்ண, அவளை விட்டுடுமா, நம்ம இவன் சத்ருகனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவோன்ட்டு எடுத்துன்னு போறான். சத்ருகன் கிட்ட எழுத்துன்னு போய் அங்க நிறுத்துறான். இவள் தான் எல்லாத்துக்கும் காரணம், இப்ப நடந்தது ராமன் காட்டிற்கு போறதுக்கும் பரதனோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னா இவ மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். சத்ருகன் ஏற்கனவே கோபத்துல இருக்கான், கோபம் எக்கச்சக்கமா பிடிச்சு தள்ளினான், கீழே நகையெல்லாம் பெரம்ப எடுத்தான், போட்டு அடிச்சு இவனை முடிச்சுடணும் அப்படின்ட்டு எடுத்தான். எடுக்கும்போது ஒரு கை தடுத்து, யாருனாது, பரதன், எப்ப அடிக்கிறேன், பெண்ணை அடிக்கலாமா, பெண்ணை அடிச்சுனா ராமனுக்கு பிடிக்குமா, ராமன் எப்பவும் என்ன சொல்லியிருக்கான், ராமனுக்கு பிடிக்காது, ராமனுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நீ செய்யலாகாது அப்படின்னு. இல்லைன்னா இவர் தானா எல்லாத்துக்கும் காரணம், இவளாலதான் எல்லாம், இந்த இத்தனைக்கும் காரணம் இவள் தான் அப்படின்னு. குற்றமே பண்ணல, என்னது குற்றம் பண்ணலையா, இப்ப ராமன் காட்டுக்கு போனா, அப்பா இறந்து போனார், இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இவதானே, இவ போய் கைகேயோட மனசை மாத்தினா தானே, இவதானே அவளுடைய மனசை மாற்றினாள், அவளை கலக்கியவள், கைகேயை கலக்கியவள் யார், இவதானே அப்படின்னு. இல்ல இவ மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு. எந்த தப்புமே இல்லையா, இப்ப யார்தான் தப்பு அப்படின்னு கேட்கிறான் சத்ருகன். பரதன் சொன்னான் பாருங்க, என்ன மாதிரியான வசனங்கள், ஆஹா வேலைக்காரி, அவ யாரு, வேலைக்காரி, வேலைக்காரிக்கு யாருக்கு, எஜமானிக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும், எஜமானிக்கு ஹிதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இவ பண்ணான். ஏன்னா எந்த ஒரு வேலைக்காரர்களும் அவருடைய எஜமானர்களுக்கு ஹிதம் நல்லதுதான் நினைக்கணும், அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கணும்.
அதைத்தான் இவள் பண்ணான். இவன் நல்ல வேலைக்காரியா நடந்தா, அதனால இவன் மேல் குற்றமே இல்லை. இவன் மேல குற்றம் இல்லைன்னா அப்ப கைகை தான் குற்றவாளி அப்படிங்கிறா சத்ருகன். இல்ல இல்ல இல்ல, கைகையும் குற்றவாளியே இல்ல. என்ன, அவள் யாரு? பரதன்ற அந்த பையன் தன்னுடைய மகனுக்காகத்தான் அவள் வரிந்து கட்டி கொண்டு இத்தனை பண்ணது எதற்காக? தன் மகன் நன்றாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தாயும் தன் மகனுக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக எதை வேணாலும் செய்ய துணிவாள். அதைத்தான் அவள் செய்தாலே ஒழிய கைகை மீது ஒரு குற்றமும் இல்லை அப்படின்ட்டு. கைகை மீது குற்றம் இல்லைன்னா தசரதன் ஒருத்தன் இந்த மாதிரி வரம் கொடுக்காம இருந்திருக்கலாம். கொடுத்த வரத்தை இல்ல இல்ல ராமனுக்கு மூத்த பிள்ளைக்கு தான் நான் முடிசூட்டுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அப்போ குற்றம் யாருடையது? தசரதனுடையதுதான். என்ன பண்ணாம குடும்பத்தையும் அரசியலையும் ஒண்ணாக்கிட்டான். அரசியல் எங்க? இங்க ராஜ்ய பரிபாலனம் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்ன்றது நம்ம அரசவையில விவாதிக்கணும். இதை எதுக்கு அந்த புறத்துல போயிட்டு அங்கு இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த புறத்தில் ஒரு முடிவு எடுத்தான். என்ன முடிவு? பரதனுக்கு பட்டாபிஷேகம்ன்ற முடிவு. அந்த முடிவு அங்கதானே எடுக்கப்பட்டது. அப்போ தசரதன் தான் குற்றவாளி அப்படின்னு சத்ருகன் சொன்னான். இல்ல, தசரதனும் குற்றவாளியே இல்லை. அவர் சத்தியத்தை காப்பாற்றினார். என்ன சத்தியம்? ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கார்? வரம் அளிப்பேன் அப்படின்னு கைகைக்கு வரம் கொடுத்திருக்கார். 2 வரம் கண்டிப்பா கொடுப்பேன். கேட்டா கொடுத்துதானே ஆகணும். அவருடைய வாக்கை என்ன பண்ணணும்? கண்டிப்பா பரிபாலிக்க வேண்டும். அதைத்தான் சத்தியத்தை தான் அவர் பின்பற்றி இருக்கிறார். அதனால அவர் மீது தப்பே இல்லை, குற்றமே கிடையாது. ராமன் மீது குற்றமாண்ணா அப்படின்னா, ராமன் மீது குற்றமா? அவன் போய் குற்றம் சொல்ல முடியுமா? அவன் என்ன பண்ணா? மூத்தவன் தான் ஆளணும். அது ஆளாம போனது குற்றம் அப்படின்னு நீ நினைக்கிறியா? இல்லவே இல்லை. பித்ருவாக்கிய பரிபாலனா, ஒரு பிள்ளைக்கு, ஒரு மகனுக்கு முக்கியமானது என்னன்னா அப்பாவினுடைய வாக்கை சொல்லை கேட்பதுதான். தந்தையின் சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை என்ன சொல்றாரோ அதை கேட்பதுதான். அதனால அவர் மீது தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னான். இப்போ இவன் யாருக்குமே குற்றம் இல்லைன்னா யாருதான் குற்றவாளி? இதுல யார ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, கண்டிப்பாக குற்றவாளி இருக்க வேண்டும். அப்ப யார்தான் குற்றவாளி அப்படின்னு பரதன் சொன்னான். இது நடந்தது அனைத்திற்கும் யார் தெரியுமா குற்றவாளி? நான் ஒருவன் தான். இந்த பரதன் அப்படிங்கிற அவன் தான் குற்றவாளி. இந்த பரதன் என்ன பண்ணிருக்கணும்? கேகய தேசத்துக்கு போகாம இங்க பெருமாளுக்கு அடிமை செய்து அவனுக்கு பணிவிடை செய்திருந்தால், இந்த இடத்துலயே இருந்திருந்தா கைகை இதே மாதிரி கேட்டிருப்பாளா? தசரதனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமா? எதுவுமே நடந்திருக்காது. முழு குற்றவாளி யாரு? பரதன் மட்டுமே. இந்த பரதனால்தான் இந்த எல்லா இழப்பும் நடந்ததுனால, இந்த குற்றங்கள் நடந்தது அதனாலனா பரதன்னா யாரு? பழியை தாங்கக்கூடியவன். இந்த பழியை அவன் தாங்கி கொண்டான். இது நடந்ததுக்கெல்லாம் காரணம் யார்? நான் தான் தாங்கினான். இது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் சொல்றான் பரதன். இந்த பரதன் ஒருத்தன் பிறக்காமலே இருந்திருந்தா கைகைக்கு இந்த எண்ணமே வந்திருக்காது. இந்த பரதன் பிறந்ததால் தான் இந்த அனைத்து குற்றங்களுமே நடந்தது அப்படின்னு சொல்றான். பரதன்ற பேருக்கு இங்கதான் வால்மீகி அழகாக விளக்கத்தை கொடுக்கின்றார். என்ன? பழியை சுமப்பவன், பாரத்தை சுமப்பவன். என்ன பாரம் சுமந்தான்? பழிங்கிற அந்த பாரத்தை சுமந்தான். அப்படிப்பட்ட பரதன் அப்படின்ற அந்த பெயர்காரை இங்கதான் சொல்றார். பரநாத் பரதஹா அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? திருப்பாவையில கூட நானேதான் ஆயிடுக. அது இங்கதான் பரதனுடைய இந்த சரித்திரத்தை தான் நானேதான். நீ பேசுறியா? ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறா, நீதான வாய்ப்பேச்சுல வல்லவள் அப்படின்னு சொல்லும் போது, நீதான் வாய்ப்பேச்சுல ஒருத்தருக்கு பேசிக்கிறா. பேசும்போது சரி, நான் தான் தவறு செய்தேன், நம்ம தவறே பண்ணலனாலும் நான் தான் தவறு பண்ணேன், நானே தான் ஆயிடுகன்னு யார் ஒத்துக்க முடியும்? பரதனை தவிர யாராவது ஒத்துக்க முடியுமா? அவன் செய்யாத குற்றத்திற்காக அந்த பழியை சுமந்தான், பரதனாக இருந்தான் அப்படிங்கிறது இங்கு வால்மீகி அழகாக நமக்கு காட்டுகின்றார். இப்போ வசிஷ்டர் பரதன் கிட்ட பேசுறாரு. அறிவுபூர்வமா யோசி. 1 மாசமா இங்க ராஜா யாரும் இல்லாம ராஜ்யம் இருக்கு. கண்டிப்பா ராஜ்யம் யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும். யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, தசரதன் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டான், பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம்னு. அதனால நிறைவேற்றணும், உடனே பண்ணிடலாம் அப்படிங்கிற. சபை நடுவே பரதனுக்கு அழுகியா வருது. அது மட்டும் இல்ல, வசிஷ்டரை பார்த்து கேட்டார், நீங்களா ஒரு புரோகிதரா? என்ன இது, இப்படி கூட பண்ணலாமா? நாட்டுல மூத்த பிள்ளைக்கு தானே இது பண்ணணும். இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு பட்டம் கட்டுறேன்றீங்களே, ஒண்ணும் வேண்டாம், நான் என்ன பண்ணிருக்காரு, இதே மாதிரி இருக்க முடியாதே அப்படின்னு கேட்கிறார் வசிஷ்டர். பரதன் சொல்றார், கதம் தசரதாஜ்ய பவேத் ராஜ்யா பஹாரகா ராஜ்யம் ச அஹம் ச ராமஸ்ய தர்மம் பக்து மிகார்ஹசி. என்ன, அப்பா இறந்துட்டார்,
அண்ணன் வந்து காட்டுக்கு போயிட்டான், ராஜ்யத்தை இப்ப நான் எடுத்துட்டா என்ன திருடுறது எப்படிப்பட்டது இது, ராமஸ்ய அவனுடைய யாரு இது, அவனுடையது இது, அதை போய் நான் திருட முடியுமா? அது மட்டும் சொல்ல, ஜட பொருட்கள் எப்படி சேத்தனம் அச்சேத்தனம் ஜீவாத்கா மக்கள் உயிருள்ள அறிவுள்ள பொருள் அறிவற்ற பொருள் இது எல்லாம் யாரோட சொத்து? எம்பெருமானோடைய சொத்து. ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ராஜ்யம் பண்ண முடியுமா? நான் யாரு? ராமனுடைய சொத்து. இந்த ராஜ்யம் எது? ராமனுடைய சொத்து. ஒரு சொத்து போய் இன்னொரு சொத்தை எங்கேயாவது ராஜ்யம் பண்ண முடியுமா? அதை போய் பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். வால்மீகியே இந்த இடத்துல ஒரு கேள்வியும் கேட்கிறார். எப்படி பெட்டி பணம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பணங்கள்லாம் பூட்டி வைக்க மாட்டோமா? அந்த பூட்டி வச்சோம்னா எப்படி? இப்ப அந்த பெட்டி தானே பணத்துல இருக்கக்கூடியதை பாதுகாக்கிறது அப்படின்னு. அது இல்ல, அந்த பூட்டுன்ற அந்த சாவி ஒரு செய்கை, அந்த செய்கையினாலதான் காக்கிறத வழிய இதே சாவி திருடன் கிட்ட கிடைச்சாலும் அதை வந்து பெட்டி நான் தடுக்குமான்னு தடுக்காது, பெட்டியோட தூக்கி போனா தக்குமா தடுக்காது. இந்த 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 எடுத்துக்காட்டை வந்து பெரிய வாச்சான் பிள்ளை அழகாக சொல்லி புரிய வைக்கிறார். அப்போ ஒரு சேத்தனம் இன்னொரு சேத்தனத்தை பாதுகாக்க இயலாது. நானும் பெருமானுடைய சொத்து, இந்த ராஜ்யமும் பெருமானுடைய சொத்து. இந்த சொத்தை யார் காக்க முடியும்? உடையவன் மட்டும்தான் உடைமையை காக்க முடியுமே ஒழிய ஒரு உடைமையை இன்னொரு உடைமையை போய் காக்கவே முடியாது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பாதையெல்லாம் சீர்படுத்திருக்கேன். எல்லாரும் வாங்க போய் ராமனை ஆட்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சேர்ந்து சுமித்ரை, கைகேயி, கௌசல்யா எல்லாம் ஊர் மக்கள் நிறைய படைகள் 60,000 படைகள் எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ நேரா காட்டுக்கு கிளம்புறா. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இதை பார்த்தோன்னா கைகேயி அப்பதான் பழைய நிலைமைக்கு திரும்பினாள். என்ன ஆயிடுத்து? இப்பதான் ராமன் மேல அவளுக்கு தான் செய்த குற்றம் எல்லாம் தெரிந்து அதுக்கப்புறம் ராமன் மேல அன்பு பிரபாவிக்கிறதாம். முன்னாடி எப்படி இருந்தா என் ராமன் சொன்னாள் இல்லையா, அந்த மாதிரி இப்போ மறுபடியும் என் ராமன் அப்படின்னு அவதான் முன்னாடி வர ஆரம்பிச்சா. இங்க போறா, எல்லாரும் கங்கை கரையை தாண்டி சிங்கிபேரபுரம் குகன் இருந்த இடத்துக்கு போறா. பார்த்தான் குகன், ஐயோ இங்க பரதன் ஓடி வரான், இது ஏதோ நடக்க போறது, அதுவும் படையோட வரான். அதனால எதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம என்ன பண்ணணும்? ராமனை காக்க வேண்டும். அதனால படைகள்லாம் தயாரா இருக்கும் அப்படின்னா. இருந்தாலும் இன்னொரு அறிவும் சொல்லித்து, ஆஹா ராமனுடைய தம்பி இப்படிலாம் இருக்க மாட்டான். ஏற்கனவே லட்சணன் மேல இருந்து என்ன பண்ணான், தப்பா ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு அவன் கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு சுத்தி வரும்போது பார்த்தா அவருக்கு தரையில படுத்துன்னு இருந்ததை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளவு தண்ணீர் வந்துட்டு, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பரதனுக்காக பழங்களையும் எடுத்து வச்சிருந்தான். வரட்டும், கிட்ட வரட்டும், எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு பழங்களை கொடுக்கறதா படைகள் மூலமா தடுக்கிறதா அப்படிங்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு வந்தான். இப்போ பரதன் கிட்ட வந்த உடனே பார்த்த உடனே ஆஹா இவன் தான் சுமந்திரன் சொன்னான், இதுதான் குகன். குகன் யாரு? ராமனுடைய உயிர் நண்பன் அப்படின்னா. பரதன் உருகியே போயிட்டான். ஆஹா இப்படிப்பட்ட உயிர் நண்பனா அப்படின்னு. குகனும் நான் தவறா நினைச்சிட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பழங்கள் எல்லாம் கொடுத்து வரவேற்றார். இதே மாதிரி அண்ணாவை தேடின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? பரத்வாஜ் ஆசிரமத்துல ராமன் இருப்பதாக தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கங்கையை கடந்து நான் போனோம், அது நாளைக்கு காத்தால அதற்கெல்லாம் ஆயத்தம்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி இப்ப வந்த என்ன அவங்க சேனையை பார்த்தா பயமாவும் இருக்கு, இருந்தாலும் ஒரு நாள் இங்க இருங்கோ, அது இருந்துட்டு நாளைக்கு போகலாம்னு சொல்றான். அப்ப சொல்லும்போது அந்த ராஜ்யத்தை நான் எடுக்க வரவில்லை. பரதன் மேல ஒரு கண்ணு இருக்கு, இருந்தாலும் குகனுக்கு ஏதாவது ராஜ்யத்தை இது பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. ராமனுக்கு எதுவும் ஆபத்தில்லை, ராஜ்யத்தை நான் கொடுக்கவே வந்துள்ளேன் அப்படின்னு சொன்னவங்கதான், நான் உனக்கு நிகரா யாருமே இல்லை, ராமன் கூட உனக்கு நிகரா இல்லை அப்படிங்கிறத குகன் புரிந்து கொண்டு சொல்லுகின்றான். அது மட்டும் இல்ல, அப்போ ஒவ்வொரு இடமா கூட்டின்னு போய் காமிக்கிறான். இந்த இடத்துல தான் ராமர் வந்தார், இந்த இடத்துல தூங்கினார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல தூங்கினான்னு சொல்லும்போது அங்க பார்த்தோம்னா சின்ன சின்ன ஒரு தங்க துகள்கள்லாம் இருக்குதான். இங்கேயா தூங்கினா சீதாவும் ராமனும் இங்கேயா தூங்கினா அப்படின்னு கேட்கிறான். அன்னைக்கு சொல்ற, மன்யே சாபரணா சுப்தா சீதா அஸ்மிங்கே நோக்தவே தத்திர தத்திர ஹிருதயஸ்தே சத்தா கனகபிந்தவகா. எங்க இருந்துதான்? அங்கங்க கனகபிந்து, அதாவது தங்க துகள்கள் தெரிஞ்சுதான். அதுவும் இன்னொரு இதுல சொல்ற, இந்த துகள்கள்லாம் இருந்து தரையிலேயே படுத்து தூங்கினார், இந்த தரையிலேயே படுத்துட்டு இருக்கார். ஆமா சுவாமி, இந்த தரையில தான் சீதையும் ராமனும் படுத்துன்னு தூங்கினார், கர்ப்ப பாயில தான் படுத்துண்டா, அதுல சிந்தின இந்த துகள்களை தான் நீங்க பாக்குறீங்க. வந்து எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன், எப்படிப்பட்ட பரம்பொருள், எப்படிப்பட்டவன் இந்த அண்ணா தரையில படுத்துன்னு தூங்கினாரா? அப்போ இனிமே ஒரு முடிவு பண்றான், ஒரு சபதம் இருக்கின்றான் பரதன். என்ன சபதம்? என்னுடைய வாழ்நாள்ல இனிமே அண்ணன் வரும் வரை நான் பஞ்சமத்தையில் படுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல,
நான் தரையில தான் தூங்குவேன், இனிமே மெத்தையில படுக்க மாட்டேன், கட்டில படுக்கவே மாட்டேன். எப்படி அண்ணன் சென்றானோ அதே மாதிரி ஆலம்பால கொண்டு வாங்க, நானும் ஜடாமுடி தரிப்பேன், நானும் மான் தோல் மரமுடியுடன் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார் பரதன். பிரதிஜை எடுக்கிறார். வால்மீகி சொல்றார், அத்திய பிரவர்த்தி பூமு யுசைஷ்யசி அகம் திருணேஷுவா. நான் என்ன பண்றேன், இனிமே பஞ்சுமத்தையில படுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, பலமூலாசனோ நித்தியம் ஜடாசீரணி தாரையன். என்ன பண்றேன், ஜடாமுடி அணிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, மர உரி மான் தோல் நானும் அறிந்து கொள்வேன். எப்படி ராமர் லக்ஷ்மணர்கள் சீதையுடன் வனத்துல இருக்காளோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான் பரதன். பிரதிஜை எடுக்கிறான். இன்னொரு பிரதிஜையும் எடுத்தான். நான் என்ன, எல்லாரையும் அவெல்லாம் எங்க இருக்கா, வனத்துல இருக்கா. அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், தஸ்யார்த்த முத்தரம் காலம் நிவத்யாமி சுகம் பணியே. நான் வனத்துலதான் இருப்பேன், வேற எங்கேயும் வனத்தை விட்டு நானும் போகவே மாட்டேன், வாழ்நாளில் வனத்திலேயே வசிக்கின்றேன் அப்படின்னா. இந்த பிரதிஜையோட அடுத்த நாள் என்ன பண்றான், தானும் ஜடாமுடி தரித்துக் கொண்டு மான் தோல் மரவுரியுடன் கங்கையை எல்லாரும் கங்கைக்கு போய் பரத்வாஜர் ஆசிரமம் போறார். அங்கிருந்துதான் பரத்வாஜர் சொல்றார், இங்கிருந்து கிளம்பியாச்சு, ராமனை நாங்க என்ன பண்ணுவோம், வால்மீகி ஆசிரமம் என்னுடைய ஆச்சாரியனுடைய ஆசிரமம் சித்திரக்கூடத்துல இருக்கு, அந்த சித்திரக்கூடத்துக்கு தான் அனுப்பியிருக்கேன், அங்கதான் இருக்கார் ராமர் அப்படின்னு சொல்றார். எல்லாரும் இப்போ சித்திரக்கூடம் நோக்கி போறா. போய் சித்திரக்கூடத்தை அடைந்து விடுகிறார்கள். சித்திரக்கூடம் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு அமைதியான ஒரு பிரதேசம். அதுல இத்தனை சேனைகள் வந்த உடனே ஒரே சத்தம், ஒரே புழுதி. ராமர் அங்க நித்திய கர்மாவெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார் லக்ஷ்மணன் பார்த்து, என்ன பார்த்துட்டு வா, ஒரே சத்தமா இருக்கே, ஒரே புழுதியா இருக்கே அப்படின்றார். லக்ஷ்மணன் அப்படி எட்டி பார்த்தான், மலை மேல இருக்காவா, மலையில இருந்து மேல பார்க்கும்போது கீழே இருக்கிறது எல்லாமே தெரியுது. பார்த்தா ஒரே சேனைகளா இருக்கு, பரதன் வந்திருக்கிறது தெரியுது. லக்ஷ்மணன் எக்கச்சக்கமான கோபம் வந்துருக்கு. அங்க நாட்டு முடிஞ்சது, இங்க மொத்தமா அழிக்கணும்னு தான் வந்திருக்கான். ராமர்கிட்ட கோபமா போய் சொன்னான், பரதன் வந்திருக்கான் அண்ணா, பரதன் எப்படி வந்திருக்கான், படையோட வந்திருக்கான், நம்ம உங்களை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். நீங்க கவலையே படாதீங்க, நான் என்ன பண்றேன், நான் போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துருப்பேன், அவன் நான் சாகடிச்சுட்டு வந்துடுறேன், என் கையாலதான் அவன் சாக போறான் அப்படின்னு. பரதன் தர்மத்திற்கு விரோதமா நடப்பானாப்பா? ராமர் கேட்கிறான். கண்டிப்பா இல்ல. என்ன எல்லாம் உனக்கு நடந்ததெல்லாம் ராமருக்கு நல்லாவே தெரியுது. தசரதன் இறந்து போனார், மாண்டொழிந்தார்ன்ற தவிர என்ன நடந்திருக்கும்ன்றது அழகாக ராமரால் யூகிக்க முடிகிறது. என்னென்ன நடந்தது, கைகை பட்டாபிஷேகம் பண்ண சொல்லியிருப்பா, முடியாதுன்னு சொல்லியிருப்பான், ஆட்சின் போறதுக்காக தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்றான். பாசத்துல வந்திருக்கான். அந்த தனியாதான சுவாமி வரணும். அண்ணா கிட்ட கேட்கிறான், அண்ணா தனியாதானே வந்திருக்கோம், உங்களை ஆட்சின் போனா எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னான். கைகை கொடிய வார்த்தையில் திட்டியிருப்பா, எனக்கு ராஜ மரியாதையோட ஆட்சின் போய் மறுபடியும் என்ன ராஜ்யத்தில் அமர வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காரு வெளிய. அதனால இன்னும் ஒரு வார்த்தை பரதனை திட்டாங்க. பரதனை திட்டினா என்ன திட்டினதுக்கு சமம். அது மட்டும் இல்ல, பரதனை இப்போ உனக்கு ராஜ்யத்து மேல ஏதாவது உனக்கு ஆசை இருந்தா சொல்லு, பரதன் கிட்ட சொல்றேன், உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துருவான் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, பரதனை கொல்லாதே, லக்ஷ்மணனை கொன்னுடுவேன், அப்ப பரதனை சொல்றதுனால உனக்கு ராஜ்யம் கிடைக்குமான்னு ராமர் கேட்டதுனால தவறானவன் அப்படின்ற அபிப்பிராயமே இருக்கக்கூடாது. ஏன்னா எம்பெருமான் மீது இருந்த பொங்கும் பரிவு, எப்படி பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவு இருந்ததோ அந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு எந்த அளவுக்கு அவர் கூடவே இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட லக்ஷ்மணனுக்கு கைங்கரியமே தன்னுடைய கடமையாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் எம்பெருமான் மீது, ராமன் எம்பெருமான் மீது இருந்த பொங்கும் பரிவு, அந்த பரிவுலதான் இந்த மாதிரி கேட்டார். இதுதான் ஆழ்வார் கூட சொன்னார் இல்லையா. ஒரு இடத்துல ஆழ்வார் சொல்றார், வெறுப்போடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனகள் பேசி போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாயில் கூடுமேல் தலை அங்கே அறுப்பதே கர்மம் கண்டாய் அரங்கமான நகருளானே. தொண்டரடிக்குடி ஆழ்வார் சொல்றார், இந்த சமணர் முண்டர் வீட்டு சாக்கியர்கள் இவெல்லாம் பொறுப்பு இல்லாம எதனா உன்னை பத்தி யாருன்னா எதனா பேசினான்னு வச்சுக்கோ, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அவர் தலையை அறுத்துடுவேன். ஆழ்வார் பேசுற பேச்சா சுவாமி இது? ஆழ்வார் என்ன சொல்றாரு, அவெல்லாம் யாருன்னா உன்னை பத்தி யாராவது எதனா பேசினா அவர்கள் தலையை அறுப்பதையே என்னுடைய கர்மமாக, என்னோட காரியம், என்னுடைய வேலையே அதை தான் வச்சுப்பேன். அதனால போய் அவ தலையெல்லாம் அறுத்துடுவேன். எனக்கு மட்டும் சக்தி இருந்ததுன்னா, என்னால மட்டும் முடிஞ்சதுன்னா அவ தலையை அறுத்துடுவேன் அப்படிங்கிற. இது என்ன, பெருமான் மீது இருந்த பரிவு. அந்த மாதிரிதான் லக்ஷ்மணன் என்ன சொன்னா, பெருமான் மீது இருந்த பரிவு. பரதன் மட்டுமா, நீங்க கவலையே படாங்க, நான் அவனை கொலை பண்ணிடுறேன் அப்படிங்கிற. இப்போ பரதன் ஏறி மேல வரான், பாக்குறான், கட்டி தழுவிக்கிறான். கேட்கிறார் ராமர், அப்பா நன்னா இருக்காரா? எடுத்தவொடனே என்ன கேட்டார், அப்பா நன்னா இருக்காரா? என்ன அவருக்கே தெரியாது, அப்பா நன்னா இருந்தா பரதன் இங்கு வந்திருக்க மாட்டான்.
இங்க வந்திருக்க மாட்டான். ஏதோ நடந்திருக்குன்றது தெரியுது. அந்த காட்டுக்கே அமைச்சிருக்க மாட்டாரே. அது இல்லாம வந்தவன் எப்படி வந்திருக்கான் பரதன்? ஜடாமுடியுடன் மான்தோல் மரங்குடியோட வந்திருக்கான். அதனால இது இந்த மாதிரி நடந்திருக்காரு. அதனாலதான் அப்பா நலமா அப்படின்றத கேட்டார். அது மட்டும் இல்ல, கேள்வி வடிவுல கேட்கிறார். ஏன்னா இப்போ பரதன் வந்து நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ராமர். அதனால அரசன் கிட்ட இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு கேட்கணும், அட்வைஸ் பண்ணணும். ஆனா அப்படி பண்ணல. கேள்வி மூலமாக தெரிவிக்கின்றார். என்ன கேள்வி கேட்கிறார்? அப்பாவோட சொல்படி நடக்கிறியா? வசிஷ்டர் அன்னையர் அவர்களை பூஜிக்கிறியா? ராஜ கைங்கரியங்கள்லாம் நேர்மையா சரியா பாத்துக்கிறியா? கற்றவர்கள் சபையில இருக்காளா? அதுக்கப்புறம் அவ சொல்ற இருந்தா மட்டும் போறாது, அவ சொல்றதெல்லாம் நீ கேக்குறியா? மந்திரிகள் மனோ தத்துவம் பாருங்க, சைக்காலஜி தெரிஞ்சவாளா இருக்காரா? மந்திரிகள்லாம் ஏதோ ஒண்ணு எடுத்த கவுத்தன்னு இருக்கக்கூடாது, மனோ தத்துவம் அறிந்தவர்களாக இருக்கிறார்களா? நீ ரொம்ப நாள் தூங்காம இருக்கியா? தூங்குறதுக்கு முன்னா நாட்டை பத்தி சிந்திக்கிறியா? ராஜ்ய ரகசியங்கள்லாம் வெளியில தெரியாம பாத்துக்கிறியா? என்ன ஒரு திட்டம் போட்டா அந்த திட்டம் நடக்கிறதா? திட்டம் மட்டும் போடல, திட்டம் நடக்கிறதான்னு போய் பாக்குறியா? பணியாளர்கள்லாம் சரியா வேலை செய்யறாளா? தவறு செஞ்சா தண்டனை கொடுக்குறியா? வரி அதிகமாக இல்லாம இருக்கா? நல்ல வீரான தளபதியா வச்சுக்கிறியா? அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுக்குறியா? கற்றவர்களுக்கு பிரியமானவரா இருக்கியா? பக்கத்து நாடுகள் ஒற்றர் மூலமா செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறியா? குழப்பவாதிகள் உன்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுகிறாயா? மக்கள்லாம் உன்னுடைய ஆட்சியில் திருப்தியா இருக்காளா? ஆபத்து ஏற்பட்டா உடனே போய் அதெல்லாம் களையறையா? பெண்களுக்கு மரியாதை செய்கின்றாயா? எளிதில் ஈஸி அப்ரோச், எளிதில் சந்திக்கும்படி இருக்கு. எவ்வளவு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் பாருங்க. இது எல்லாம் அரசியல்லையும் சரி, ஒரு நிர்வாகத்திலையும் என்னெல்லாம் இருக்கணும்னு ராமர் அன்னைக்கே அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். வருமானத்துல செலவு அதிகமாக இல்லாமல் இருக்கா? வரவுக்கு ஏத்த மாதிரி தான் செலவு பண்ணணும், அதை விட அதிகமா பண்ணிட்டா டெபிசிட்ல இல்லாம இருக்கியா? முதியவர்கள், குழந்தைகள், புலவர்கள் அவர்களுக்கெல்லாம் சிறப்பு பாதுகாப்பு, ஸ்பெஷல் சேஃப்டி அதாவது பண்ணிருக்கியா? பாரபட்சம் இல்லாம நீதி வழங்குறியா? அப்படின்னு 25 கேள்விகளை கேட்கிறார். இந்த தர்மம் ஒரு அரசன்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பரதன் இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னான். ஆனா பெரிய தர்மத்துல இருந்தே நான் தவறிட்டேன். இதெல்லாம் என்ன தர்மம்? என்ன தர்மம்? பெரிய தர்மம் உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், அந்த தர்மத்துல இருந்தே தவறிட்டேன். அதுக்கப்புறம் எந்த தர்மம் எனக்கு வந்து எதுக்குமே தகுதி அற்றவனாக ஆகிவிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து உங்களையே நினைச்சிட்டு இறந்து போயிட்டாருன்னா போயிட்டார் அவர் அப்படின்னு துடிச்சு போயிட்டார் ராமர். சம்ஸ்காரம் பண்ற கூட எனக்கு பாக்கியம் கிடைக்கலையே, அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ண முடியலையே அப்படின்னு அழறார். அப்படி சரி வாங்க இப்ப தர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு மந்தாகினி நதியில போயிட்டு தர்ப்பணம் பண்ணி முடிக்கிறார். தர்ப்பணம் எல்லாம் பண்ணி முடிச்ச போதுதான் இந்த மக்கள் எல்லாம் மறுபடியும் வந்து இங்க அடைகிறார்கள். அதுக்குள்ள அவ்வளவு வேகமா பரதன் அடைந்து விட்டான். இப்போ ராமர் பார்த்து கேட்கிறாரு, இப்போ பரதனை, சரி நீ இதெல்லாம் நடந்தது இருக்கட்டும், நீ ஏன் தபஸ்வி மாதிரி வந்திருக்க? எதுக்காக நீ இப்படி வந்திருக்க? ஆனா ராஜ்யத்தை வந்து உன்னிடம் கொடுத்துட்டு தான் நான் வனவாசம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக கொடுத்துட்டு நான் வனவாசம் போனோம்னு வந்திருக்கேன். அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டார், அதை சரி பண்ணணும் இல்லையா? அந்த சரி பண்றதுக்காகத்தான் அப்படின்னு சொன்னார். ராமன் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றார். அப்பாவின் வாக்கை நாம் அந்த கட்டளையை பரிபாலிக்க வேண்டும். அப்பா என்ன சொன்னார்? நீ நாட்டை ஆள வேண்டும், நான் வனம் செல்ல வேண்டும் அப்படின்றது சொன்னார். அதுக்காக கைகேயி மீதும் கோவப்படக்கூடாது. கைகேயி என்ன பண்ணும்? அவகிட்ட அன்பு செலுத்த வேண்டும். அவளோட கடமையை தான் சொன்னா. இன்னும் சொல்ல போனா அவள் அப்பா வந்து காப்பாத்தி கொடுத்துருக்கா. என்ன காப்பாத்தி கொடுத்துருக்கா? 14 வருடம் வந்து நான் காட்டுக்கு போனோன்றது அவ வந்து வாக்க வந்து காப்பாத்திருக்கா. ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரா, கைகேயினுடைய திருமணத்தின் போது அது என்ன நடந்திருக்குன்னா, அவர் கைகேயினுடைய திருத்தந்தையார்கிட்ட சொல்லியிருக்கா, கைகேயிக்கு பிறக்கக்கூடிய மகன் தான் ஆட்சி செய்வான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கா. அந்த வாக்கை கேட்டோம்னா என்ன சொல்லுவா? 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிடுவான்னு இந்த சம்பராசுர யுத்தத்தில் கொடுத்த வரத்தின் மூலமாக அந்த அவருடைய வாக்கை அவர் வந்து பொய் சொல்லல அப்படிங்கிறத பரிபாலிக்கணும்ன்றதுக்கு கைகேயி நமக்கு உதவி செய்திருக்கின்றாள் அப்படிங்கிறது. சரி அண்ணா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் எங்கிட்ட ராஜ்யத்தா இருந்ததா இருக்கட்டும், இப்ப ராஜ்யம் எங்கிட்ட தானே இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு 1 மாசம் நீங்க இருந்துட்டீங்க இல்லையா? இருந்ததே போதும். கைகையும் மனம் திறந்து ஏற்றுக்க. கைகையினால் தான் சொன்னா 14 வருஷம்னு. கைகையே இப்போ 1 மாசம் போதும்னு சொல்லிடுவா. நீங்க வாங்க போலாம் அப்படின்னு இப்போ மறுபடியும் யாரு பரதன் அழைக்கின்றான். அடுத்த நாள் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஆனதும் என்னென்னவோ சொல்லி பார்த்தா வரல. என்ன மறுபடியும் ராமர் என்ன சொல்றாரு? பித்ருவாக்கி பித்ரு அவர் வந்து நற்கதி அடைய வேண்டும், அதற்கு நாம் செய்ய வேண்டியது நீ அரசாளனும் நான் காட்டுக்கு போகணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு முனிவர் வந்து சொல்றார்,
என்ன சொல்றாரு, என்ன நாஸ்திகம் பேசுறார். ஜாபாலின்ற ஒரு முனிவர் நாஸ்திகம் பேசி, என்ன இது சொர்க்கம் நரகம் சத்தியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா கண்ணனை பாக்குறது பாத்தியா, நீ சொர்க்கத்தை பாத்துக்கியா நரகத்தை பாத்துக்கியா, எதுவுமே இல்ல, நமக்கு எதுவும் நான் பிடிச்சிருக்கோம், பிடிச்சா மாதிரி வாழணும், இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கூடாது, நீ வா, நீ வந்து நாட்டை ஆளு அப்படின்னு சொல்ற. இப்போ ராமருக்கு கோபம் தான். முதல் முறையாக தந்தை மீது ஒரே ஒரு முறை கோபப்பட்டார்னா இந்த இடம் தான். ராமருக்கு என்ன கோபம், இந்த மாதிரி நாஸ்திகன்லாம் நம்ம வந்து அரசவையில எப்பா வச்சுட்டு இருக்காரு, அதற்காக நான் இந்த ஒரு செயலுக்காக நான் கோபப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான். நாஸ்திகத்தை வளர விட்டா என்ன ஆகும், மனம் போனபடி வாழ்ந்துட்டே இருப்பா. மன்னன் மட்டும் நாஸ்திகனா இருந்தா அந்த நாடே நாசமாயிடும். அதனால மன்னன் நாஸ்திகனா இருக்கவே கூடாது. அது விஷப்பாம்பு நாஸ்திகன் ரெண்டுத்துல நாஸ்திகன் தான் ரொம்ப கொடியவன் அப்படின்றத வால்மீகி அழகாக இந்த ஜாபாலி முனிவர் மூலமா இந்த காமிக்கிறார். அதுக்கப்புறம் தான் புரியுது, இல்ல இல்ல ஏற்கனவே அப்படிலாம் இல்ல, உங்களை மீது இருக்கக்கூடிய மறுபடியும் எப்படி அந்த லக்ஷ்மணன் பரதனை கொல்ல வேணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி உங்க மேல இருக்கக்கூடிய அன்பினால இவர் என்ன பண்ணார், நாஸ்திகவாதம் பேசினாரு, இவர் நாஸ்திகர் அல்ல அப்படின்றத வசிஷ்டர் காட்டுகின்றார். இவ்வளவு கூட்டம் வரல, பரதன் என்ன பண்ணிட்டான், நான் இங்கேயே உயிரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்ன இது, இவன் என்ன உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறேன் என்கிறான். ராமர் தடுத்து சொன்னார், இந்த மாதிரி எல்லாம் யாருமே நம்ம உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. தேவர்களும் பார்த்தா இது என்ன இப்படியே நடந்துட்டே இருக்கேன், இவர் போய் இன்னும் ஆக வேண்டிய காரியம்லாம் இருக்கு, ராமர் வனத்துக்குள்ள போய் 14 வருடம் பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் வந்து ராஜ்ய பாரத்தை ஏத்துக்கிற அப்படின்னு வசிஷ்டர் மூலமாக சொல்ல வச்சு, வசிஷ்டர் என்ன பண்ணார், சரி உன்னுடைய பாதுகைகளை கொடு, அந்த பாதுகைகளை விட்டு பரதன் அரசாளட்டும், ஒரு நிமித்தமாக பிரதிநிதியாக ஆளட்டும், நீ 14 வருஷம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அரசாட்சியை ஏற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்றார். இப்போ இதற்கு ராமரும் சம்மதிச்சிடுறார். பரதன் என்ன நினைச்சான், இவரை வந்து அரசாட்சிக்கு கூட்டுன்னு போனோம்னு ஒரு தங்கத்தாலான பாதுகைகளை கொண்டு வந்திருந்தான். ஒரு ஆசின் போகும்போது தங்க பாதுகையை போட்டுக்க வச்சு அதன் மூலமா ஆசின் போனோம் நாட்டுக்கு அப்படின்னு. இப்போ அந்த தங்க பாதுகையை கொடுத்து அதை வந்து பெருமாள் என்ன பண்றார், ராமனின் பெருமான் போட்டுக்கொண்டு அதை வந்து அணிந்து கொள்ளுகின்றான். அணிந்து கொண்டு அதை கொடுக்குறான். அதை பரதன் என்ன பண்றான், தன்னுடைய தலை மீது வைத்துக் கொண்டு அதனை எடுத்துன்னு போயிட்டு எப்படி போறான், நந்தி கிராமத்துல இருந்து அந்த அரசர் யாரு, இப்போ இந்த பாதுகாதேவி தான் அரசர். ஒவ்வொன்னுத்தையும் வருவானா, என்ன பண்ணுவான், பரதன் வந்து இந்த செலவு இது வரவு இது இந்த மாதிரி ஆக்ஞைகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பாதுகை கிட்ட சொல்லி பாதுகை கிட்ட ஒரு அனுமதி பெற்று அரசாண்டு வந்தான். இது லோகக்ஷேமம். எப்படி லோகக்ஷேமம்னா யோகக்ஷேமம் சொல்றா, அதாவது காணாதது இல்லாததையும் நடக்க வைக்கக்கூடியது, இருப்பதையும் காக்கக்கூடியதாக இருக்குது. அந்த பரதன் தன்னோட தலை மேல வாங்கிட்டு அந்த ஒரு பிரதிஜையும் பண்ணிட்டு போனான். என்ன பண்ணிட்டு போனா, நான் இருக்கும் வரை மர உரி ஜடாமுடி கிழங்கு இதெல்லாம் தான் சாப்பிட்டு இருப்பேன், பாதுகை தான் ஆட்சி செய்யும், 14 வருஷம், இந்த 14 வருஷம் நீ வரலன்னா நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி கிராமத்தை அடைந்து அங்கு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடக்கின்றது. பாதுகா பட்டாபிஷேகம் நடந்த பிறகு பாதுகை என்ன பாதுகை கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பித்து விட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய செயல்களை செய்கின்றான் பரதன். பாதுகை என்று சாதாரண இல்லை, மாத்திர கூட பாருங்க, ஒரு பாதுகை வெளியில இருந்துன்னா அவர் பிரதிநிதியாக உள்ள இருக்காருன்னு அர்த்தம், பிரதிநிதி உள்ள இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் நம் இல்லங்களிலும் ராமருடைய பாதுகை இருந்தால் நம் இல்லத்திலும் ராமர் இருந்து கொண்டே இருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும். இது மேலும் அனுபவிக்கலாம். நாளைய பகுதியில் ஆழ்வார் எப்படி சொன்னார், அது வால்மீகி ராமாயணத்தில் எப்படி இருக்கின்றது என்பதை மேலும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.